செய்திகள் தொடர்கின்றன. சீனாவில் நடைபெற்ற உலக கார் கண்காட்சியில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த சொகுசு கார்கள் மற்றும் பந்தய கார்கள் இடம்பெற்றிருந்தன. சீனாவின் 8வது உலக கார் கண்காட்சி விமர்சையாக தொடங்கியது. ஃபோர்ட், செவர்லெட் போன்ற பிரபலமான நிறுவனங்களின் புகழ்பெற்ற கார்கள், சொகுசு கார்கள், ஹாலிவுட் படங்களில் நடித்த கார்கள் ஆகியவை இதில் இடம்பெற்றிருந்தன. கண்காட்சியில் இடம்பெற்றிருந்த கடிலாக் கார் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. இந்த கார் 1½ மாத காலமாக 30 தொழில்நுட்ப கலைஞர்களால் 3,80,000 வைரக் கற்களால் அழகுபடுத்தப்பட்டிருந்தது. மிக விலையுயர்ந்த சொகுசு கார்களில் பென்ட்லே, ரோல்ஸ் ராய்ஸ் ஆகிய கார்கள் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தன. கண்காட்சியில் மணிக்கு 320 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய பந்தய கார்களும் வைக்கப்பட்டிருந்தன. மேலும் 40 புதிய நவீன வகை கார்களும் அறிமுகப்படுத்தப்பட்டன. லிபியாவில் கலவரக்காரர்களின் படைகள் நடத்திய தாக்குதலை சமாளிக்க முடியாமல் அதிபர் கடாஃபியின் படைகள் பின்வாங்கின. லிபியாவில் அதிபர் கடாஃபியை பதவி விலக கோரி நடந்து வரும் கலவரம் வலுத்து வருகிறது. கலவரத்தில் ஈடுபடுவோருக்கு ஆதரவாக நேச நாட்டு விமானங்களும் தாக்குதல் நடத்துகின்றன. இதனிடையே அரசின் வசம் இருந்து வரும் முக்கிய நகரங்களில் ஒன்றான பிரேகா நகர் அருகே கலவரக்காரர்களின் படைகளுக்கும் கடாஃபியின் படைகளுக்கும் இடையே கடுமையான மோதல் நடந்தது. ஏவுகணை தாக்குதல், தண்ணீர் பீரங்கி தாக்குதல் என அதிரடியாக கலவரக்காரர்கள் நடத்திய 8 மணி நேர தொடர் தாக்குதலுக்கு ஈடுகொடுக்க முடியாத அரசு படைகள் பின்வாங்கின. இந்த புதிய தாக்குதலில் கலவரக்காரர்களின் படையில் 3 பேர் கொல்லப்பட்டனர், 11 பேர் காயமடைந்தனர். கேரள மாநிலம் ஆலப்புழாவில் 1000 பேர் பங்கேற்ற படகு போட்டி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. ஆலப்புழா அருகே உள்ள புன்னத மாதா ஏரியில் பாம்பு போன்று வடிவமைக்கப்பட்ட பிரம்மாண்ட படகுகளின் போட்டி நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு நடைபெற்ற படகு போட்டியில் 1000 பேர் கலந்து கொண்டு படகுகளை அதிவேகமாக ஓட்டி ஒருவரை ஒருவர் முந்தி சென்றனர். கரைகளின் இருபுறமும் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் கோஷங்களை எழுப்பி படகு ஓட்டுபவர்களை உற்சாகப்படுத்தினர். ஆரம்ப காலத்தில் இந்த படகுகள் போர் வீரர்களை ஏற்றிச் செல்வதற்காக பாம்பு போன்று நீளமாகவும் குறுகலாகவும் வடிவமைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உங்கள் பிரச்சினைக்கு உடனடி தீர்வு காண 301-34-600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.